வணக்கம், நான் உங்கள் தலானன். நாம் இந்த வீடியோவில் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் தொலைதூர கல்வி இயக்கத்தினுடைய ஆன்சர் ஷீட் எக்ஸாமுக்கு முந்தைய அந்த ஆன்சர் ஷீட்டை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணி நம்ம ரெடியாக தேர்வுக்கு முந்தைய நாளில் எப்படி ரெடியாக வச்சுக்கிறதுங்கிறத தான் நம்ம பார்க்குறோம். உங்களுக்கான அந்த ஆன்சர் ஷீட் வந்து இப்போ வந்து வெப்சைட்டில் போட்டாச்சு. நம்ம அந்த ஆன்சர் ஷீட் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிறது ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். ஹாலிடே எப்படி டவுன்லோட் பண்ணுறது வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காத மாணவர்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆன்சர் ஷீட். இந்த பார்த்தீங்களா, இதுதான் ஆன்சர் ஷீட்டோடைய ஃப்ரண்ட் ஷீட்டு. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஃப்ரண்ட் ஷீட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃப்ரண்ட் ஷீட்டை வந்து நீங்கள் வந்து 2 காப்பி எடுத்து வச்சுக்கணும். ஜெராக்ஸு பிரிண்ட் அவுட்டு. இது பார்த்தீங்கன்னா இது ஒரு காப்பி, இது ஒரு காப்பி. பார்த்தீங்களா, நான் 2 எடுத்துருக்கேன்னா தெரியுதுங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எழுதுறதுக்காக. இது வந்து பார்த்தீங்கன்னா இதோட பர்பஸ் இன்னொன்று இருக்குது, அது உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன். இப்படி தான் உங்களுடைய ஆன்சர் ஷீட் இருக்கும். இங்கே சப்ஜெக்ட் கோடு இருக்கும். இப்போ ஆன்சர் ஷீட்டுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுடைய சப்ஜெக்ட் கோடு இது 003ங்கிறது பிஏ ஹிஸ்ட்ரிக்கான சப்ஜெக்ட் கோடு. இந்த இடத்துல உங்களுடைய பெயர், உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர், உங்கள் கோட்ஸு, உங்கள் சப்ஜெக்ட் கோடு, உங்களுடைய பாடத்தினுடைய பெயர், என்ன தேதியில் நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்க, டேட்டு டைம், அந்த டேட்டு டைம். அதை விட முக்கியம் பாருங்கள், அந்த மெயில் ஐடி. நீங்கள் என்னன்னைக்கு என்னென்ன டேட்டில் எந்த பாடத்தை எந்த மெயிலுக்கு நீங்கள் மெயில் அனுப்பணுமோ அந்த மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க பாருங்கள். DDCA எக்ஸாம் UGE15@msuniversity.ac.in இந்த மெயில் ஐடிக்கு தான் நீங்கள் மெயில் அனுப்பணும். ஒவ்வொருத்தருடைய ஆன்சர் ஷீட்லேயும் ஒவ்வொரு மெயில் ஐடி இருக்கும். அந்த மெயிலையை மறந்துடாதீங்க. நீங்கள் சார் என் ஃப்ரெண்டு சொன்னா சார் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டு சொல்கிற மெயில் ஐடிக்கெலாம் நீங்கள் அனுப்பக்கூடாது. உங்கள் ஆன்சர் ஷீட்டில் என்ன மெயில் ஐடி இருக்கோ அந்த மெயில் ஐடிக்கு தான் நீங்கள் அனுப்பணுமே தவிர வேறு மெயில் ஐடிக்கு அனுப்பாதீங்க. இதில் எப்போ அந்த UG அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா UG மாணவருக்கு, PG அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா PG மாணவருக்கு, ஈனா ஈவினிங்கு, எம்னா மார்னிங்கு, அவ்வளோதாங்க. வேறு ஒன்றில் 15ங்கிறது டேட்டு. இப்படி தான் வந்து அந்த மெயில் ஐடி கிரியேட் ஆகிருக்கும். இதே மாதிரி எல்லா மாணவர்களுக்கும் இதே மாதிரியான தான். இந்த இடத்துல உங்கள் ஃபோட்டோ இருக்கும், அதை நீங்கள் பார்த்துக்கிடுங்க. இந்த ஆன்சர் ஷீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லிட்டேன், ஃப்ரண்ட் ஷீட்டு ஒரு காப்பி எடுத்தாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டாவது, இதுதான் வந்து 2வது பக்கம். அது ஒரு ஆன்சர் ஷீட் வந்து 2 பக்கம் கொண்டதாக இருக்கும். இவன் பாருங்கள், இது 2வது ஷீட்டு. இந்த இடத்துல பாருங்கள், இப்போ நான் பிரிண்ட் அவுட் எடுத்த டேட்டு டைம் 2 பேர் இருக்குதுங்களா. நீங்கள் என்றைக்கு உங்கள் ஆன்சர் ஷீட்டில் பிரிண்ட் அவுட் எடுத்தது கூட இதில் பிரிண்ட் ஆயிரும். இப்போ பாருங்கள், இதில் வந்து உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பரு, என்ன சப்ஜெக்ட்டு, சப்ஜெக்டோட நேமு, எந்த டேட்டில் எக்ஸாமு, எப்போ எக்ஸாமு, இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் த சிக்னேச்சர், பேஜ் நம்பர். இந்த பேஜ் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் த சிக்னேச்சரில் நீங்கள் சைன் பண்ணிக்கணும். பேஜ் நம்பரில் நீங்கள் 1ஆம் நம்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த ஆன்சர் ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா 2வது பக்கத்தில், மொதல் பக்கத்தில் ஃப்ரண்ட் ஷீட்டு, 2வது பக்கத்தில் தான் ஆன்சர் ஷீட் ஆரம்பிக்கும். இதை வந்து நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் பேக் எடுத்துக்கலாம். அப்படி இந்த பார்த்தீங்களா, இது ஃப்ரண்ட்டு, இது பேக்கு. ஃப்ரண்ட் அண்ட் பேக்கை எடுத்துக்கிடுங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக்காக வந்து பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் நீங்கள் வந்து இது வந்து ஒரு 14 ஷீட் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிடுங்க. மொத்தம் வந்து 28 பக்கம். யூனிவர்சிட்டி வந்து 30 பக்கம் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. 30 பக்கம் எழுதுகிற அளவுக்கு உங்களுக்கு டைம் இருக்குமான்னு எனக்கு தெரியல. குறைந்தபட்சம் எனக்கு தெரிஞ்சு 14 பேப்பர் பிரிண்ட் அவுட்டு. ஃப்ரண்ட் அண்ட் பேக்குனா 28 பக்கம் வரும். அந்த 28 பக்கம் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிடுங்க. பாருங்கள், நான் வரிசையாக எடுத்து வச்சுருக்கேன். பார்த்துட்ருக்கீங்க நீங்கள். இது பார்த்திங்களா, ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு தெரியுதா உங்களுக்கு, வரிசையாக எடுத்து வச்சுருக்கேன். நிறைய பக்கம். கரெக்டாக நான் வந்து ஒரு மாணவருக்கு 28 பக்கம் உங்களுக்காக, ஒரு மாணவருக்காக எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்காக காமிக்கிறதுக்காக, வீடியோ ரெடி பண்ணுறதுக்காக, ஒரு மாணவருக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக எடுத்து வச்சுருக்கேன். எக்காரணம் கொண்டு இந்த ஷீட்டில் நீங்கள் பிரிண்ட் பண்ண கூடாது. அந்த ஃப்ரண்ட் ஷீட்டில் பேக் சைடில் உங்களுக்கு பிரிண்டிங் வரவே கூடாது. எக்ஸாம் எழுதுறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கண்டிப்பாக பிளாக் பென் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளூ பென் யூஸ் பண்ணவே கூடாது. வேறு எதையும் யூஸ் பண்ணாதீங்க. எக்ஸாம் எழுதி முடிச்சோன்னே இந்த இடத்துல டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜஸ் ரிட்டன் எத்தனை பக்கமோ அந்த பக்கத்தை எழுதிடுங்க. இந்த இடத்துல சிக்னேச்சர் ஆஃப் த கேண்டிடேட், இந்த இடத்துல உங்களுடைய சைனை பண்ணிடுங்க. இந்த பாக்ஸ் ஃபார் வேல்யூஷன் ப்ராசஸ் இருக்குது, இந்த இடத்துல நீங்கள் எதுவுமே கையை வைக்கக்கூடாது. இப்போவுமே நீங்கள் எல்லா இடத்துலையும் உங்களுடைய சிக்னேச்சர் ஆஃப் த கேண்டிடேட் சைன் பண்ணிவிட்டு இந்த பேஜ் நம்பரு இது எல்லாமே இப்போமே நீங்கள் ரெடி பண்ணி பக்காவாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதை வச்சுட்டிங்கன்னா கடைசியில் நீங்கள் ஃபில் பண்ணாமல் வைக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான். என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜஸ் ரிட்டன் மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணாமல் வைங்க. மற்ற எல்லாத்தையும் ஃபில் பண்ணுவீங்க. எக்ஸாம் கொஸ்டின் உங்களுக்கு தெரியும். மார்னிங் செக்ஷனுக்கு 9 மணிக்கு வரும், ஈவினிங் செக்ஷனுக்கு வந்து 1:30க்கு வரும். அந்த கொஸ்டினை எடுத்து எக்ஸாம் எழுத ஆரம்பிச்சிருங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா 14 பக்கம் வந்து என்னுடைய 2வது பக்கத்தை 14 பக்கம் ஃப்ரண்ட் அண்ட் பேக்காக எடுத்திருக்கேன். இதை ஒரு பக்கம் எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், இதை எடுத்துகிட்டு நீட்டாக இந்த இடத்துல ஹோல்ட் பண்ணிட்டேன். பார்த்தீங்களா, பஞ்சிங் மிஷின் வச்சு ஹோல்ட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்ல டொயின், நமக்கு உங்களுக்கு தெரியும் எக்ஸாம் பேப்பர் கட்டுறதுக்கான ஒரு டொயின் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டொயினை வாங்கி அழகாக நீட்டாக எக்ஸாம் பேப்பரில் எப்படி நம்ம எக்ஸாம் ஹாலில் வந்து இதை மடித்து கொடுப்பீங்களோ அதேமாதிரி இப்படி டொயின் போட்டு நல்ல ஒரு நாட் போட்டு இதை வந்து உருவாத அளவுக்கு ஒரு பெரிய நாட்டை போட்டு அழகாக வச்சுக்கோங்க. அவ்வளோதான், இதோட எக்ஸாம் முடிஞ்சுது. எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் முடிஞ்சுது. இப்போ அவ்வளோதான். நீங்கள் இப்போ ஆன்சர் ஷீட் பக்காவாக ரெடி பண்ணி வச்சாச்சு. இதோட வேலை முடிஞ்சுது. இது ஒரு சப்ஜெக்ட்டுக்கானது. இதே மாதிரி உங்களுக்கு எத்தனை சப்ஜெக்ட் நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்களோ அத்தனை சப்ஜெக்ட்டுக்கு உங்கள் ஆன்சர் ஷீட்டை இன்றோ நாளையே ரெடி பண்ணி வச்சுடுங்க. தேர்வு அன்னைக்கு உட்காந்து
தேவையில்லாமல் டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. பக்காவாக எப்போயுமே ரெடி பண்ணி வச்சுருங்க. இப்போ நான் ஆன்சர் ஷீட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இந்த ஒரு ஃப்ரெண்ட் ஷீட் ஒன்று எக்ஸ்ட்ரா ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள் சார், எதுக்கு சார் இந்த ஃப்ரெண்ட் ஷீட் ஒன்று எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுருக்கேன்னா, இப்போ நீங்கள் எக்ஸாம் எழுதிட்டீங்க, இது யூனிவர்சிட்டிக்கு கரெக்டான டயத்துக்கு பிடிஎஃப் பண்ணியாச்சு. யூனிவர்சிட்டிக்கு பிடிஎஃப் மெயில் அனுப்பிட்டேன். நான் சரியான மெயில் ஐடிக்கு இந்த மெயில் ஐடிக்கு மெயில் அனுப்பிட்டேன். அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டிக்கு நான் கொரியர் அனுப்பணும். கொரியர் அனுப்பும்போது இந்த மாதிரி ஒரு கவர் இருக்குது. ஒரு கவர் வாங்கியிருக்கேன், க்ரீன் கலர் கவர். இந்த க்ரீன் கலர் கவரில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தெரியுதுங்களா, நான் சும்மா உங்களுக்கு சாம்பிளுக்கு ப்ரௌன் காமிக்கிறேன். நான் க்ரீன் கலர் கவர் இருக்குது. இந்த மாதிரி நூல் வச்சுருக்கோம். இது வந்து மழை பெஞ்சால் நனையாது. அதனால் இந்த கவரை வாங்கிக்கோங்க. இந்த கவரை வாங்கிட்டு இந்த கவருக்கு பின்னாடி இதாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த கவரை நீங்கள் இப்போ இதுக்கு உள்ளே உங்களுடைய ஆன்சர் ஷீட் இருக்குது சரிங்களா. இதை இப்போ க்ளோஸ் பண்ணிட்டீங்க. நீங்கள் இதை நீட்டாக ஒட்டியாச்சு. ஒட்டினதுக்கப்புறம் இதுக்கு மேலே இப்போ இதை வச்சு நீங்கள் நீட்டாக ஒட்டிடுங்க. திரும்ப இந்த உங்களுடைய அந்த எந்த தேர்வில் இருக்குன்னு தேர்வுடைய முதல் பக்கத்தை இந்த இடத்துல வச்சு அப்படியே பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு இது அப்படியே காஞ்சதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து ஃப்ரம்மில் உங்களுடைய பெயர், அட்ரஸ்ஸு, டூவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்போவுமே தி அடிஷ்னல் கண்ட்ரோலர் மனோன்மணி சுந்தரா யூனிவர்சிட்டி டைரக்டர் ஆஃப் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் அபிஷேகப்பட்டு திருநெல்வேலி பணியிருங்கிற அட்ரஸுக்கு கொரியர் அனுப்பிடுங்க. டெய்லி கொரியர் அனுப்பணும். நீங்கள் மெயில் அனுப்பின அந்த ரிசிப்ட்டும் யூனிவர்சிட்டிக்கு கொரியர் அனுப்பின ரிசிப்ட்டும் கண்டிப்பாக பத்திரமா வச்சுக்கோங்க. இது உங்கள் மெயிலாவது உங்களுடைய சென்ட் பாக்ஸில் இருக்கும். அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் வர்ற வரைக்கும் நாம் சொன்ன இந்த தகவலை பத்திரமா வச்சுக்கோங்க. இது மாதிரி எக்ஸாமுக்கு உங்களுடைய ஆன்சர் ஷீட்டை ப்ரிப்பேர் பண்ணி தேர்வு விரைவாக எழுதி நிறைய மதிப்பெண் பெற நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்களும் நன்றிகளும். வணக்கம், நன்றி.